ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்களுக்கு என் ஊரோட ஒரு அழகை காட்டவா? எங்க ஊரு தடுப்பணை. வாங்க, உங்களை கூட்டு போறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு இடம்னா இங்க அப்பப்போ வரது உண்டு. ஆனா எனி டைம் இந்த மாதிரி தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குமானா கிடையாது. ஒரு நிமிஷம் நாய்ஸ் ரிடக்ஷன் போட்டுறேன். ஓகே, எனி டைம் இந்த மாதிரி தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்குமானா கிடையாது. இது இது பழையாறு மக்களே, கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு முக்கியமான நதி. அந்த பழையாத்துக்கு குறுக்க அணைய போட்டு அங்க ஒரு கால்வாய் கட்டி விட்டுருக்காங்க. இது புத்தனாறு கால்வாய். இது எப்ப கட்டினதுன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா தாத்தா சின்ன வயசா இருக்கும் போதே சொல்லியிருக்காரு அப்பவே இந்த அணை இருக்குதுன்னு. அவங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல கட்டினதாட்டு சொல்லுவாங்க. ஆனா இத்தனை வருஷமாட்டு கிட்டத்தட்ட ஒரு 100-200 வச்சுங்களேன், இத்தனை வருஷமா ஸ்ட்ராங்கா அது பாட்டுக்கு இருக்கு. பல பெருவெள்ளங்களை சந்திச்சது, பல புயலை பார்த்தது. அப்படியும் இந்த பாருங்க, இந்த கட்டும் சரி, இந்த கல்கட்டமும் சரி, எதுவுமே கொஞ்சம் கூட அசையல. அது பாட்டுக்கு இருக்கு. எதுக்கு இந்த வீடியோனா, இவ்வளவு அழகா இருக்குல்ல இந்த இடத்த, இவனுங்க மத்த நேரத்துல வெயில்லையும் இவ்வளவு அழகா இருக்குதுல்ல, இந்த இடத்த எவ்வளவு அழகா பாத்துக்கணும். ஆனா பாத்துக்க மாட்டாங்க. இங்க என்ன தெரியுமா நடக்கும்? மத்த நேரத்துல வெளியே இருந்து வருவாங்க. இந்த லாக்டவுன் டைம்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹிடன் ஸ்பாட்டை வெளியே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க. ஹிடன் ஸ்பாட்ஸ் இன் தமிழ்நாடு, ஹிடன் ஸ்பாட்ஸ் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுருவாங்க. போட்டு விட்டுட்டு லொகேஷனை டேக் பண்ணி விட்டுறது, யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ. அதை பார்த்துட்டு ஒரு குரூப்பே வரும். வரவன் சும்மா வரமாட்டான், என்ஜாய் பண்ண வரோங்கிற பேர்ல சரக்கு, தம்மு, அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வர்றது. சமைச்சு சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு ஊர்பட்ட குப்பையில எடுத்துட்டு வர்றது சரி, அதை ப்ராப்பரா போய் டிஸ்போஸ் பண்ணுவாங்களான்னா கிடையாது. இப்போ இதுதான் இந்த இடத்துலதான். மற்ற நேரம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரே பாட்டிலா உடஞ்சு கிடக்கும். வருவானுங்க, குடிப்பானுங்க, உடைச்சு போட்டு போயிடுறது. இது என்ன ஆகும் தெரியுமா? இங்க உடைச்சு போடுற பாட்டிலு, இப்படி காட்டுறேன், இங்க உடைச்சு போடுற பாட்டிலு தண்ணி வரப்ப அடிச்சு நேரா கீழே போகும், கீழே போயிடும். இப்ப அந்த இடத்துல நீங்க இறங்க கூட முடியாது. ஏன்னா அவ்வளவுக்கு குப்பி துண்டு, கண்ணாடி துண்டு உடஞ்சு கிடக்கும். இது அங்க மட்டும் இல்ல, நாங்க அதுல குளிப்போங்க. அந்த உங்களுக்கு காட்டுறேன், நாங்க இதுலதான் குளிப்போம். அதுல இப்ப தண்ணி பாயறதுனால உங்களுக்கு தெரியாது. தண்ணி பாயாம இருந்துச்சுன்னா நார்மலா படித்தர மாதிரி இருக்கும். அங்கதான் குளிப்போம். ஒருக்கா என்னாச்சு, நான் கீழே இறங்குறேன், கரெக்டா அந்த கல்லுக்கு நடுவுல ஒரு கண்ணாடி துண்டு இப்படி இருக்குது, காலை கிழிச்சு விட்டுடுச்சு. அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் மருந்து வச்சு அது ஒரு பெரிய பாடு. கண்ணாடி துண்டு காலில் கிழிச்சா என்ன ஆகும் தெரியும்ல. இது பரவாயில்ல, தண்ணி இந்த மே மாசம் எல்லாம் கொஞ்சம் வத்தும், நல்லாவே வத்தும். அப்ப கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கண்ணாடி துண்டாதான் கிடக்கும். முன்னாடிலாம் இறங்கி மீன் பிடிக்கிறதுக்கும் இல்ல சிப்பி பொறுக்கிறதுக்கும் போகும், அவ்வளவுக்கு அழகா மணலாதான் இருக்கும், ஒன்றும் பெருசா இருக்காது. ஆனா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி துண்டு தான். இதை சொன்னா நம்மள கிரிஞ்சுங்கிறது, பூமருங்கிறது. ஏன்டா இயற்கையை பாதுகாத்துக்கோங்கடா, கொஞ்சமாவது பொறுப்போட. நீங்க குடிக்காதன்னு சொன்னாலும் எவனும் கேட்கறது இல்லை, அது அவன் இருப்போம், குடிச்ச கேட்டு நாசமா போங்க. ஆனா
குடிக்க வரத அப்படியே எடுத்துட்டு அந்த குப்பை இல்லாம போறதா கிடையாது. ஏன் ஸ்ட்ரெஸ்ஸை நான் உடைக்கிறேன், ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு மொத்தத்தையும் உடைச்சு போட்டு போறது. இயற்கையை பாதுகாக்கணும்னு சொன்னா ஒரு அறிவு கிடையாது. இன்னொன்னு, அப்படி வரானுங்கல்ல, அதுல நிறைய பேர் வெளியூருக்காரனா தான் இருப்பான், உள்ளூர்காரன் அந்த மாதிரி வரமாட்டான். வெளியூருக்காரன் வந்து எது ஆழம் என்னன்னு கூட தெரியாம அவனை பட்டு குதிச்சிருவானுங்க மேலே ஏறி. ஒரே நாய்ஸா இருக்குல்ல, அதான் வெளியூர்ல இருந்து வருவானுங்க மக்களே. வந்து ஆழம் தெரியாம காலை விடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்படிதான். எங்க ஐயா முன்னாடி ஒரு பழமொழி சொல்லியிருக்காரு, என்னன்னா உள்ளூர்காரன் பேய்க்கு பயப்படுவான், வெளியூர்காரன் தண்ணிக்கு பயப்படுவான். ஆனா இங்க வரவனுங்க சரக்க போட்டுட்டு குளிக்கிறது, எங்க ஆழம் எங்க மேடு ஒண்ணுமே தெரியாது, அவனை பாட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறது. நான் வான் பண்றேன் எல்லாருக்கும், தயவு செஞ்சு தெரியாத இடத்துக்கு போனா தண்ணியில இறங்காதீங்க. எத்தனை டெத்து பாக்குறீங்க, இதே அணையில பல டெத்து நடந்திருக்கு. வெளியூர்காரங்க வர்றது, சரக்க போடுறது, குளிக்கிறது, ஆழம் தெரியாம போய் மாட்டிக்கிறது. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இத்து போன 2 இரும்பு ராடு தெரியுதா? மேல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ஒரு ஏணி. முன்னாடி இந்த வழியாதான் மக்களோட போக்குவரத்து உண்டு. முன்னாடி அங்க பாலம் கிடையாது, ஆத்து பாலம் கிடையாது. அப்ப என்னன்னா இந்த ஏரியாக்குள்ள வந்துதான் இந்த ஏணியை பிடிச்சான் ஏறி போகணும். ஸோ மக்கள் ஃபுல்லா இப்படிதான் நடந்து வரும். பெருவெள்ள டைம்ல ரொம்ப கஷ்டம், அவ்வளவுதான், நடந்து போக முடியாது. அந்த மாதிரி இருந்த காலகட்டம் போல. அப்புறம் தான் ஆத்துல அங்க பாலம் போட்டாங்க, அங்க போக்குவரத்து குறைஞ்சது. இல்லைன்னா அந்த இடத்த ரீச் பண்ண ஒரே வழி இதுதான். அதுல இருந்த இரும்பு கம்பி எல்லாம் எங்க போச்சுன்னு யோசிக்கலாம். நம்ம மக்களை பத்தி தெரியாதா? எந்த ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை உடைக்கணும், இல்ல ஏதாவது ஆட்டையை போடுறது கிடைச்சா கிடைச்சி காயலாங்கடையில போட்டு அப்படி போனதுதான் அது நிறைய. உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது ஷட்டர் மக்களே, பாருங்க, இது ஷட்டர் சரியா, அடைச்சிருக்கு. இதுக்கு மொத்தமா இதுல பிளாக் பண்ணி வச்சிருக்குது. இந்த பக்கம் பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை இங்க இருக்கு அந்த ஷட்டர். ஸோ தண்ணி இப்போதைக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்குது. பல வருடங்களுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா பக்கத்து ஊர்ல இருந்து, பக்கத்துனா கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து அண்ணமாரு குளிக்க வந்தாங்க. அப்ப நான் சின்ன பையன். அண்ணமாரு குளிக்க வந்தாங்க பார்த்தோம். வந்துட்டு எல்லாம் இங்க சாடி இருக்காங்க, சாடி நீச்சல் அடிச்சு குளிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அப்ப ஷட்டர் என்னன்னா ஒரு அடி கிட்ட ஓப்பன்ல இருந்துச்சு ஷட்டர். குதிச்ச அண்ணன் என்ன பண்ணா உள்ள போய் மாட்டிக்கிட்டான். கரெக்டா கால் உள்ள போய் ஷட்டருக்குள்ள போய் லாக் ஆயிடுச்சு. அவனால மேல வரவும் முடியல, ஏன்னா தண்ணியோட ப்ரெஷர் அவ்வளவு இருக்கும், அழுத்தம் அதிகமா இருக்கும். இந்த சைடு வந்து என்னடா பையனை காணும், கூட வந்தவனை காணும்னு சொல்லிட்டு இங்க பாத்துருக்காங்க. காலு மட்டும் ஷட்டருக்கு வெளியே இப்படி அடிச்சு கிடந்திருக்கு. குடிச்சு தள்ள பாத்துருக்காங்க, வரல. சரி வருவானான்னு இழுத்து வர பாத்துருக்காங்க, ஒண்ணு இல்ல, உள்ளே லாக் ஆகி இறந்துட்டாரு அந்த அண்ணன். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஷட்டரை தூக்கி காலில் கயிறை கட்டி ஷட்டரை தூக்குனாங்க. அதுல போய் அப்புறம் கயிறை பிடிச்சி இழுத்தாங்க. ரொம்ப ஒரு துயரமான சம்பவம். அதுக்கப்புறம் அந்த ஊருக்காரங்க யாரும் பெருசா அங்க குளிக்க வரதில்லை. முன்னாடி நிறைய டைம் வருவாங்க, அதுக்கப்புறம் வரதில்லை. அதுக்கப்புறம் ஷட்டரை எப்போ அடைச்சாலும் திறந்து வச்சாலும் ஒரு ஆள் போற அளவுக்கு திறந்து வச்சிருவாங்க, சப்போஸ் யாராச்சும் உள்ள போனா வெளியே வர மாதிரி. இப்படி நிறைய நடக்கும். அது இல்லாம நீச்சல் தெரியாம வந்து இறந்தவங்க இங்க உண்டு. நம்ம ராம் சரண் இருக்கிறார்ல ஆக்டர், அவருடைய ஷூட்டிங் ஒண்ணு இங்கதான் நடந்தது. அந்த இடத்துல வில்ல வந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க. அப்ப என்னன்னா பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொடி பசங்க இருப்பானுங்களா, பொடியனுங்களை இங்க இருந்து இங்க குதிக்க வைக்கிறாங்க. அதாவது பேக்ரவுண்டை ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு. யாரு? டைரக்டர். அதுக்கப்புறம் ஊர்காரம் பிடிச்சி கத்தனா, டே அங்க குதிக்க வைக்கிறாங்க, என்ன இருக்கு தெரியுமான்னு. ஏன்னா அடியில ஃபுல்லா பாறை, இவனுங்க அது தெரியாம குதிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதுல ஒருத்தனுக்கு அடி வேற பட்டுச்சு. இந்த மாதிரி தெரியாத இடத்துல இறங்குறது நிறைய ஷூட் நடந்திருக்கு மக்களே. இந்த கிச்சா வயசு 16ன்னு ஒரு படம் உண்டு, சின்ன வயசுல பாத்துருப்பீங்க. அதுல ஒரு சில சீன்லாம் அங்கதான் எடுத்தது. அப்புறம் நம்ம தலைவன் டிஆர், அதுல நடந்து போற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருந்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகல, பட் தலைவர் இங்கெல்லாம் வந்து ஷூட்டிங்லாம் எடுத்தாரு. நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆளு பயங்கரமா இன்லாம் அடிச்சுட்டு வந்து சூப்பரா இருந்தாரு. ஸோ எப்படி இந்த இடத்த இங்க வரப்பெல்லாம் எனக்கு இதெல்லாம் தோணாம இருக்காது. சரக்கு அடிச்சுட்டு நாசம் பண்ணி போடுறவனுங்க, இடம் தெரியாம வந்து குளிக்கிறவனுங்க. ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க.
அன்பா கேட்டுக்கிறேன். இந்த இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்றத நம்ம சொன்னாலே அது ரொம்ப கிரிஞ்சா போகுது. நம்ம இடமோ இல்ல வேற யாருக்கு இடமோ இருக்கட்டும், ஒரு இயற்கையான ஒரு இடத்த நீ பாதுகாக்க வேண்டாம், அதை அழிக்காம ஓத்திரப்படுத்தாம இருந்தாலே போதுமானது. அப்புறம் ரீசெண்டா தெல்லாந்தின்னு ஒரு ஏரியா ட்ரெண்ட் ஆச்சு, பார்த்திருப்பீங்க. அந்த இடத்துல முன்னாடி நாங்க கிறிஸ்மஸ் டைம்ல குடில் வெட்ட போவோம், அந்த சுக்குனாரி எல்லாம் வெட்ட போறப்போ எல்லாரும் போவோம் சுக்குனாரிக்கு. கிறிஸ்மஸ் டைம் ஏதாவது சுக்குனாரி வெட்ட போகணும்னாலும் சரி, இல்ல கோயில் கொடை டைம்ல எதுக்காச்சும் ஏதாவது பறிக்க போனாலும் சரி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்ந்து எல்லாம் போவோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், அது ரொம்ப அமைதியா இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அப்படி நிம்மதியா போய் குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ட்ரெண்டிங்ல பேர்ல அந்த இடத்த லொகேஷன் டேக் பண்ணி போட்டானுங்க, சென்னையில இருந்தெல்லாம் வரானுங்க வந்து அந்த இடத்த இப்ப பாத்தீங்கன்னா அதேதான், பியர் பாட்டில், குப்பை, சாப்பிட்ட பிளாஸ்டிக் கவர், அது ஷாம்பு கவர் எல்லாம் கிடக்குது உள்ள. அதாவது இந்த மாதிரி டேக் பண்ணி போடுறாங்க தெரியுமா. இதுல கடைசியில என்ன ஆகுன்னா அந்த ஊர் மக்களே குளிக்க முடியாம ஆயிருது. இப்ப இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் பெண்கள்லாம் வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்ப யாரும் வரதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா எனி டைம் வந்து எவனாச்சும் தண்ணி அது இதுன்னு ஏதாவது அடிச்சுட்டு இருப்பான். கேட்கறதுக்கும் சில நேரத்துல பயமா இருக்கு, ஏன்னா புகையா போயிட்டு இருக்கும், என்ன தடிக்கிறான்னு தெரியாதுல்ல, பிரச்சனையும் ஆயிருக்குது வந்து இது பண்ணி. இப்போ முன்ன மாதிரி யாரும் பெருசா இது வரதில்லை. அப்புறம் இந்த கவர்மெண்ட்ல அந்த பாட்டிலுக்கு காசுன்னு சொன்னதுனால நிறைய பேர் அந்த பாட்டிலையும் பொறுக்கிட்டு போறானுங்க. அந்த வகையில நல்லது, ஆனாலும் சிலம் உடச்சு போட்டு போறான், என்னத்த சொல்றது. அதான் மக்களே, உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு. எங்கள் ஊரின் இயற்கை, நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியான இடங்கள், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான இடங்கள், இந்த மாதிரி எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்துக்கிட்ட நேரத்துல எதுக்கடா போட்டு சாவடிக்கிறீங்க. அறிவுறுத்தலா ஒரு அன்பா சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுக்கு இந்த இடத்தோட சில காட்சிகளை நான் போடுறேன், சரியா? பாருங்க, கண்குளிர பாருங்க. கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன், எதை நார்மலைஸ் பண்ணணுமோ அதை நார்மலைஸ் பண்ணுங்க. சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, மற்ற சமாச்சாரங்கள், அப்புறம் எதெல்லாம் செக்ஷுவலைஸ் ஆக்கக்கூடாதோ அந்த டேர்ம் எல்லாத்தையும் செக்ஷுவலைஸ் ஆக்குறது, இப்படிலாம் ஆக்கி விட்டுட்டு அதை நார்மலைஸா பண்றது. அதுவே ஒருத்தன் நல்லது சொல்றான், இல்லடா சொசைட்டிக்கு இது நல்லது, இது வந்து என்விரான்மெண்ட் கெட்டது, இப்படிலாம் பண்ணாதீங்க, இல்லடா ஒருத்தன் கூட ஒரு மனிதத்தோட இப்படி நடந்துக்கோங்க, பிற உயிர்கள் மீது அன்பா இருங்க, இப்படிலாம் சொல்றவனா பூமர் ஆக்கி விட்டானுங்க. என்ன சொல்றதுங்க? ஸோ தயவு செஞ்சு பார்த்து அன்பா சொல்றேன்யா, அடுத்த தலைமுறை நல்லா இருந்தாதான் நம்மளும், நம்ம நாடு நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும். பூமர் மாதிரி தெரிஞ்சதுன்னா பிரச்சனை என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான். அப்புறம் ஐயா இளையராஜாவுடைய பல பாடல்கள் நான் கேட்கும் இடம். சரி, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லுங்க, பகிர்ந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் விஜய் ஜிபி. வணக்கம் மக்களே. தமிழ் வெல்லும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட எந்நாடு என்றாலும் அது நம் நாட்டுக்கு ஈடாகுமா.